அன்புடையீர் அனைவருக்கும் வணக்கம். இது இன்றைய விதை நாளை விருச்சம் சமூக நல அறக்கட்டளை. நமது அறக்கட்டளை மூலமாக இந்த கோடை காலத்தை முன்னிட்டு வாயில்லா ஜீவராசிகள் தாகம் தணிக்கும் நீர்த்தொட்டிகள் 1000 நீர்த்தொட்டிகள் அமைக்கலான விண்ணப்பம் வச்சுருந்தோம். ஏற்கனவே நம்ம 200 நீர்த்தொட்டிகள் வழங்கப்பட்டு விட்டது. அதன் ஒரு முன்னெடுப்பாக கடந்த மே 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பொன்னேரி வட்டம் திருப்பாலைவனம் கிராம மக்களுக்கு இந்த வாயிலா ஜீவராசிகள் தாகம் தணிக்கும் இந்த நீர்த்தொட்டிகளை நம்ம வழங்கி அந்த கருணைக்கான விழிப்புணர்வு முகாம் ஒன்று நடத்தினோம். அதற்கான தற்போது அந்த நீர்த்தொட்டிகள் அங்கு உள்ள மக்களுக்கு நம்ம அறக்கட்டளையிலிருந்து எடுத்து செல்லும் காட்சியை தான் தற்போது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சியானது, இந்த விழிப்புணர்வு முகாம் அந்த கிராமத்தில் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. வாயில்லா ஜீவராசிகள் தாகம் தணிக்கும் நீர்த்தொட்டிகள் வழங்கும் இந்த விழிப்புணர்வு முகாமிற்கு உதவிய அனைத்து அன்பர்களுக்கும், அந்த ஊர் மக்களுக்கும், மேலும் விடுதலை அறக்கட்டளை அமைப்பிற்கும், இந்த நீர்த்தொட்டிகள் வழங்குவதற்கு உதவிய அனைத்து அன்பர்களுக்கும் அறக்கட்டளையின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதே போன்று இன்னும் பல முகாம்களை நடத்தி நம்ம 1000 நீர்த்தொட்டிகள் இந்த கோடை காலத்துக்குள்ளே ஓரிரு மாதங்களுக்குள்ளே அமைக்கலான் இருக்கோம். எனவே அன்பர்கள் இது போன்ற முகாம்களை நடத்த விரும்பும் அன்பர்களும் நமது அறக்கட்டளையை தொடர்பு கொள்ளலாம். இதுவரைக்கும் நம்ம 300 நீர்த்தொட்டிகள் வழங்கப்பட்டு விட்டது. இன்னும் உள்ள 700 நீர்த்தொட்டிகளுக்கு அன்பர்கள் தங்களால் என்ற வகையில் உதவணும். ஒவ்வொருத்தரும் குறைந்தபட்சம் ஒரு நீர்த்தொட்டிக்காவது உதவ வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நம்ம இதை ஓரிரு மாதங்களுக்குள்ளே உதவும் போது அடுத்த ஒரு கோடை காலம் முழுவதும் அந்த வாயிலா ஜீவராசிகளுக்கும் தாகத்தால் அலைகிற பறவைகளுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த நிகழ்ச்சியானது அங்கு உள்ள மக்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. பின்பு இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. அங்குள்ள மக்களுக்கு நமது அறக்கட்டளையின் நிறுவனர் தலைவர் திரு ராஜசேகர் ஐயா இந்த நீர்த்தொட்டிகள் அமைப்பதற்கான அந்த அன்பான செயலுக்கான விளக்கங்களை வழங்கினார். பின்பு நமது அறக்கட்டளை சிறுவர்கள் அங்கே அந்த அன்பிற்கான செயலை பற்றின உரைகளையும் நிகழ்த்தினாங்க. பின்பு அங்கு உள்ள பொதுமக்களுக்கும் மாணவர்களுக்கும் இந்த நீர்த்தொட்டிகள் வழங்கப்பட்டது. அவங்க அதை மிகுந்த ஆர்வத்துடன் வாங்கி கொண்டனர். அவங்க எல்லாருமே இந்த நீர்த்தொட்டிகளை பராமரிப்பதாக நமக்கு உறுதியும் அளித்திருக்கிறாங்க. அவங்களுக்கு இது இந்த செயலானது மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. அவங்க நம்மளை வெகுவாக பாராட்டினர். அவங்களும் இதை பராமரிப்பதாக நம்மள்கிட்ட கண்டிப்பாக சொல்லியிருக்காங்க. அவங்களில் சில அன்பர்கள் நமக்கு ஆல்ரெடி இதை பராமரிக்கிறத, அவங்க இடங்களில் வைத்து பராமரிக்கிறத நமக்கு வீடியோவும் ஃபோட்டோவும் எடுத்து அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. அதே போன்று அன்று வாங்கி கொண்ட அனைத்து அன்பர்களும், இந்த உயிரிழக்க சாதனங்களை வாங்கி கொண்ட அனைத்து அன்பர்களும் இதை அவங்க இடங்களில் வைத்து அல்லது பொது இடங்களில் வைத்து பராமரிப்பதை எங்களுடைய அறக்கட்டளைக்கு ஃபோட்டோவோ அல்லது வீடியோவோ எடுத்து அனுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அங்குள்ள மக்களுக்கு நம்ம இந்த வாயிலா ஜீவராசிகள் தாகம் தணிக்கும் நீர்த்தொட்டிகள் மட்டும் இல்லாமல் பறவைகள் பசித்தவர்க்கும் தானிய கூடுகள் மற்றும் சிட்டுக்குருவிகள் தங்குவதற்கான வீடுகள் ஆகியவற்றையும் வழங்கணும். அதை அடுக்கி வச்சிருக்க காட்சியை தான் தற்போது நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. உயிரிறக்கமே கடவுள் வழிபாடு என்பதற்கிணங்க நம்முடைய அறக்கட்டளை மூலமாக 10க்கும் மேற்பட்ட அன்பான செயல்களை நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எல்லாமே அன்பு பரவ வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதில் முக்கியமாக இந்த கோடை காலத்தில் வாயில்லா ஜீவராசிகள் தாகம் தணிக்கும் இந்த நீர்த்தொட்டிகள் வழங்குதலை 1000 இடங்களில் அமைத்தல் என்னும் அந்த உயரிய ஒரு நோக்கத்தோடு நம்ம தொடர்ந்து பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இது இந்த அன்பான வழியில் இருக்கிற எல்லாருமே, கருணையான வழியில் இருக்கிற எல்லாருமே இந்த கோடை காலத்தில் செய்ய வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு உயிரிழக்க செயலாகும். எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கும் குழுக்களாக உள்ள அன்பர்களும், இயற்கை ஆர்வலர்களும், கருணையான வழியில் இருப்பவங்களும், சங்கங்களில் இருப்பவங்களும் இந்த உயிரிழக்க செயலுக்கு மிக முக்கியமான ஒரு இடத்தை கொடுக்க வேண்டும். மேலும் அவங்க இடங்களில் இது போன்று இந்த நீர்த்தொட்டிகளை இலவசமாக வழங்கி இந்த விழிப்புணர்வு முகாமை நடத்தவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். அப்படி அவங்க இடங்களில் நடத்த விரும்பும் அன்பர்களும் நமது அறக்கட்டளையை தொடர்பு கொள்ளலாம். அப்போது நாங்கள் இந்த நீர்த்தொட்டிகளை வழங்கி நம்ம அதற்கான முக்கியத்துவத்தை பற்றின அந்த விழிப்புணர்வை எங்களால் ஏற்படுத்த முடியும். எனவே இந்த கோடை காலத்தில் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு ஜீவகாருண்ய செயலாக இதை கருதி அனைத்து அன்பர்களும் தங்களால் என்ற வகையில் இதை தொடர்ந்து செய்திட வேண்டும். நம்ம இதை ஓரிரு மாதங்களுக்குள்ளே எவ்வளோ சீக்கிரம் இதை செய்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் அந்த வாயில்லா ஜீவராசிகளுக்கும் பறவைகளுக்கும் இந்த வெயிலின் தாக்கத்தில் அந்த தாகத்தை குறைக்கக்கூடிய ஒரு அன்பான செயலாக இது மாறும். எனவே அனைவரும் இதை தொடர்ந்து செய்திடுவோம்.
எல்லா உயிர்களுக்கும் இது வந்து அன்பு காட்டும். எல்லாருமே நம்ம என்ன பண்றோம்னா மனிதர்களுக்கு இது மட்டும் அன்பு காட்டுவது மனித நேயம் சொல்வது பாருங்க. ஆனா எல்லா உயிரும் நேசிப்போம். எல்லா உயிர்களும் வந்து நம்ம என்ன பண்றோம், இந்த கோடை காலத்துல நம்ம நிறைய வந்து தண்ணி குடிக்காம அவ்வளோ குடிமையான வெயில் காரணமா இருக்கு. இந்த நேரத்துல வந்து நம்ம எல்லா மாபெரும் நிகழ்ச்சி வந்து நம்ம வச்சிருக்கோம். நிச்சயமா இந்த இடத்துல வரும்போது நீங்க எல்லாமே வந்து இலவசம். ஏன்னா மத்த உயிர் காரணத்துக்கு மீண்டும் முன்னெடுத்து வந்துருக்கீங்கள எல்லாம் கேட்டுக்கலாம். நீங்க காரணம் நாளை நிமிஷம் சமநிலையில இருந்து நீங்க வந்து அனைவரும் வந்து எல்லாம் சுத்தமா கைதட்டி சென்னையில் இருக்கக்கூடிய 5 குழந்தைகள் இருக்கோம்ல, புறா, காகம் எல்லாத்துக்குமே வந்து தினசரி 200 கிலோ சாப்பாடு வெடிச்சு டெய்லியும் வந்து என்ன பண்றாங்கன்னா ரோட் சைடு இருக்கக்கூடிய டாக்டர்லாம் தட்டு வச்சு தினமும் பரிமாறுறாங்க. இது ஏன்னா எல்லா உயிர்களுமே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 10,000 குணாக்கு வந்து சாப்பாடு வந்து போட்டு இருக்காங்க. அவங்க எப்படின்னா டெய்லியும் ஒரு 500 மூட்டை நினைச்சிட்டு போகும், ஒரே நாள் காலி பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு வந்து நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா கிராமத்துக்குமே வந்து அரிசி பருப்பு மளிகை பொருள் கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இதை தவிர்த்து நிறைய விஷயங்கள் ஏழை எளிய குழந்தைகள் படிக்க வைக்கிறது, மருத்துவம், அதே மாதிரி மருத்துவ இன்னைக்கு ஐயா வந்து நம்ம கிராமத்துக்கும் நம்ம குழந்தைகளை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. எல்லாரும் ஒரு சத்தமா கேட்டு முன்னாடி வாங்க. ஓகேங்களா? அன்புள்ள பெரியவர்களுக்கும் என் அன்பு நண்பர்களுக்கும் வணக்கம். நாம் எல்லோரும் ஒரு விளையாட்டு விளையாடுவோம் அல்லவா? என்ன விளையாட்டு விளையாடுவோம்? கிரிக்கெட், ஃபுட்பால், வீடியோ கேம் அந்த மாதிரிதான் விளையாடுவோம். ஆனால் நாங்கள் ஒரு விளையாட்டு விளையாட ஆரம்பிச்சோம். என்ன விளையாட்டு தெரியுமா? அன்பான விளையாட்டு. இந்த விளையாட்டை எப்படி விளையாடுவது தெரியுமா? நான் சொல்கிறேன், கேளுங்கள். நம் வீட்டின் முன் சிறிய தண்ணீர் கிண்ணம் வைக்க வேண்டும். பிறகு அதில் தினமும் தண்ணீர் ஊற்ற வேண்டும். அதன் பிறகு என்ன ஆகும் தெரியுமா? அந்த தண்ணீரை ஒரு பறவையோ ஒரு ஜீவராசியோ வந்து குடிக்கும். அதை பார்க்கும் போதே நமக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த விளையாட்டை நீங்களும் உங்கள் நண்பர்களோடு சேர்ந்து விளையாடி பாருங்கள். அந்த மகிழ்ச்சி உங்களுக்கும் கிடைக்கும். மற்ற விளையாட்டை விளையாடும் போது கூட எங்களுக்கு இவ்வளவு மகிழ்ச்சி கிடைத்ததில்லை. ஏனால் இது அன்பு நிறைந்த விளையாட்டு, உயிர்களுக்கு உதவும் விளையாட்டு. உங்கள் வீட்டின் முன் தண்ணீர் கிண்ணம் வையுங்கள். உங்கள் வீட்டில் உள்ளவர்களுக்கும் உங்கள் வீட்டின் அருகில் உள்ளவர்களுக்கும் இந்த விளையாட்டை பற்றி சொல்லுங்கள். ஏனால் இது அன்பு நிறைந்த விளையாட்டு. உங்களுக்கும் மகிழ்ச்சி கிடைக்கும், உயிர்களுக்கும் மகிழ்ச்சி கிடைக்கும். இறுதியாக நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், அன்பான விளையாட்டை விளையாடுவோம், உயிர்களை மகிழ்விப்போம். இது இன்றைய விதை நாளை வென்ற சமூக நல அறக்கட்டளை. நன்றி, வணக்கம். அன்புள்ள பெரியவர்களுக்கும் என் அன்பு நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைய விதை நாளை வெற்றம் சமூக நல அறக்கட்டளை. என் பெயர் இனியா. இன்று நான் பேச போகும் தலைப்பு தாகம் என்ற பசிக்கு நீர் என்ற உணவு. நாம் அனைவரும் இந்த உலகில் வாழ்கிறோம். ஆனால் இந்த உலகம் மனிதர்களுக்கே மட்டுமல்ல. நாய், பூனை, ஆடுகள், மாடுகள் போன்ற வாயில்லா ஜீவராசிகள், காகங்கள், சிட்டுக்குருவிகள் போன்ற பறவைகள், இவை அனைத்தும் நம்முடன் வாழும் உயிர்கள். கோடை காலம் வந்துவிட்டது. வெயில் மிகவும் அதிகமாக இருக்கிறது. நாம் என்ன செய்கிறோம்? தண்ணீர் குடிக்கிறோம், ஜூஸ் குடிக்கிறோம், காற்றாடி வைத்துக் கொள்கிறோம். ஆனால் தெருவில் இருக்கும் வாயில்லா ஜீவராசிகள்
மரத்தில் இருக்கும் பறவைகள், அவைகளுக்கு தண்ணீர் எங்கே? ஒரு சிறிய கேள்வி. நமக்கு தாகம் இருந்தால் நாம் தாங்க முடியுமா? அப்படி என்றால் அவை எப்படி தாங்கும்? நண்பர்களே, நம்மால் பெரிய விஷயங்கள் செய்ய முடியாமல் இருக்கலாம், ஆனால் சிறிய விஷயங்கள் செய்யலாம். அது என்ன தெரியுமா? நீர் கிண்ணம் மற்றும் நீர் தொட்டி வைப்பது. நமது வீட்டின் முன் ஒரு நீர் தொட்டி வைத்து தண்ணீர் ஊற்றிவிட்டால் ஒரு வாயில்லா ஜீவராசி வந்து குடிக்கும், ஒரு காகம் வந்து குடிக்கும், ஒரு சிட்டுக்குருவி வந்து குடிக்கும். நன்றி, வணக்கம். அந்த பசங்க பேசுறது கேட்டீங்களா? இப்ப வந்து ஒரே நாள்ல அவங்க மனப்பாடம் பண்ணி சொல்லி கொடுத்து அவங்க பேசிட்டாங்க. இப்ப என்ன நாங்க எப்படி பேசுறாங்கன்னா, இந்த செயலோட கூட இருப்பாங்க. இதை அடிக்கிறதுக்கு, இதை மாற்றுறதுக்கு, இதெல்லாம் சரி பண்ணும்போது அப்பா அடிப்பாரு, அவங்க கூட இருந்து மாட்டுவாங்க, அடிப்பாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. இப்ப நான் கூட சமைக்கும் போது கூட இருந்து ஹெல்ப் பண்ணுவோம். ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சி, அவங்க ரெண்டு பேரும் செயலோட இருக்கிறதுனாலே இதை பத்தி பேசுறவங்க ஈஸி. சொல்லி கொடுத்தாலும் ஏற்கனவே செயல் இருக்கிறாங்க. அப்ப அது ஈஸியா அது உள்ள நம்ம செஞ்சதான் நம்ம பேச போறோம்ன்றதுனால ஈஸியா பேசிட்டாங்க. திடீர்னு ஒருத்தர் மனப்பசங்க கொஞ்சம் சிரமமா இருக்கும். இந்த வயசுல இந்த சின்ன பசங்க பண்றது கஷ்டம். இவங்க பேசுறது ஒரே காரணம் செஞ்சுனே இருக்கிறதுனால அதை தான் நான் பேச போறேன், கொஞ்சம் ஈஸியா பேசிட்டாங்க, வேற ஒண்ணும் இல்லை. அப்ப நம்ம எல்லாருமே ஒரு செயல் தான் நம்மள ஒரு பெரிய மாற்றத்துக்குள்ள கொண்டு போவோம். நம்ம செய்யற செயல் என்ன? நம்ம எது செய்தாலும் பிறருக்கு எந்த வகையில இன்பம் ஆகுது, எந்த வகையில அவங்களை சந்தோஷம் கொடுக்குறோம், எந்த அளவு அவங்களை மகிழ்ச்சி பண்றோன்ற மெயின், அதுதான் நம்ம மெயின் திங்கிங்கா இருக்கும். அந்த திங்கிங் தான் நம்மளோட ஒரு பெரிய மாற்றம். இப்ப இந்த செயலுக்கான முதல் காரணமே ஒரு உயிர் தண்ணி இல்லாம கஷ்டப்படுது, நம்ம தண்ணி வச்சா நல்லா இருக்குமேன்ற ஒரு ஆசையில ஆரம்பிச்ச ஒரு நிகழ்வு. செயல ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி ஒரு கிளாம்ப் வச்சு பண்ணிட்டு நம்ம பாத்திரத்தை வச்சு பில்டிங் வச்சு தண்ணி ஊற்றணும். இப்ப நம்ம மரத்து இது மாற்றம் என்ன ஆகும்? நம்ம எல்லாரும் தண்ணி ஊற்றலாம், தண்ணி பிரச்சனை தீர்வு இல்லையா? அது தீர்றதுக்கான சூழல் உருவாச்சு. இப்ப இந்த செயல்னால அன்புனா என்ன, நம்ம வாழ்ற வாழ்க்கைனா என்ன, நம்ம என்னத்துக்கு வாழ்ற ஒரு அறிவு கட்சி. இப்ப இந்த செயல்னால பார்த்தா இந்த செயல் 10 விதமான செயலை மாறி இருக்கு. இப்ப நீங்க பாக்குறீங்க, இந்த ஒண்ணுதான் நான் முதல் ரெடி பண்ணுது. அதுக்கப்புறம் இந்த நம்ம ஓன் டிசைன் இதெல்லாம் இப்ப நாங்களும் ரெடி பண்றோம். இது ஃபுட் ஃபீட் இது நம்ம போட்டு தானியம் பிடிச்சா பறவைங்க சாப்பிட்டா மட்டும் தான் உள்ள வராது, உள்ளேதான் இருக்கு. நம்மளுக்கு பார்த்தாலும் தெரியும் தானியம் குறையுதா குறையலையான்னு. இப்ப இந்த மாதிரி வந்து ஒரு 10,000-20,000 மேல வச்சிருக்கோம். நம்ம இந்த பொருள் எங்கேயுமே கிடையாது, நம்ம தான் ரெடி பண்ணி ஓனா கொடுக்கும். நம்ம அன்பா இருந்து செய்யும் போது எவ்வளவு பெரிய ஒரு மாற்றம் வந்து பாருங்க. இப்ப இந்த இதை வந்து நம்ம கொடுக்குறோம். இப்ப இது இல்லாம நம்ம தங்கத்துக்கு வீடு, சிட்டுக்குடி தங்கத்துக்கான வீடு ரெடி பண்ணி நம்ம இதை கொடுக்குறோம். அப்ப நாய்களுக்கு வீடு செய்யும், நாய்க்கு வீடு செஞ்சு அங்கங்க வந்து இந்த வெயிலையோ மலையில தங்குற மாதிரி வீடு செஞ்சு வைப்போம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மனிதர்களுக்கு உணவு கொடுக்க ஆரம்பிச்சு. ஹாஸ்பிட்டல்ல மூலிகை எல்லா ஹாஸ்பிட்டலும் கஞ்சி போவோம் நம்ம ட்ரஸ்ட்ல இருந்து. இந்த ஒரு செயலு 10 விதமான செயலா மாறிச்சு. மனிதர்களுக்கு உணவு கொடுக்குறோம். 2 மாசம் ஒரு வாட்டி ஒரு பல கிராமத்தை தேர்ந்தெடுத்து ஆறுமுக சார்பில் தேர்ந்தெடுத்து கிட்டத்தட்ட 50 குடும்பத்துக்கும் மல்லிகை பொருள் கொடுப்போம். அங்க படிக்கிற எல்லா பசங்களுக்கும் தேவை எல்லா பொருளும் கொடுப்போம். செருப்புல இருந்து, கொசுல இருந்து, பேகு, நோட்டு, புத்தகம், பெஞ்சு எல்லாமே. இது 2 மாசம் ரெடி பண்ணுவோம். எல்லா ஹாஸ்பிட்டலும் மூலிகை கஞ்சி போகுது நம்ம ட்ரஸ்ட்ல இருந்து. கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு ஒரு 200-300 பேருக்கு சாப்பாடு போகுது. இப்ப பாருங்க, எங்க இருந்தாலும் வெல்டிங் வேலை பார்த்துருந்தோம். நார்மலான பீப்புள் மேக்சிமம் எங்க யாரும் படிக்க தெரியாது. உண்மை எனக்கு படிக்க தெரியாது. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு என் போன் நம்பரே தெரியாது. என்னை விட்டீங்கன்னா நான் பெரிய பெரிய காலேஜ் ப்ரொஃபஸரா நான் கிளாஸ் எடுப்பேன். இந்த எப்படி எல்லாம் கிளாஸ் எடுக்கணும், ஆள் வந்திருக்கலாம், இந்த செயல் பெருசா இருக்கலாம், அறிவு வந்திருக்காரு. இங்க எதாவது விஷயம், இந்த செயல் வந்து சாதாரணம் கிடையாது. இந்த செயலை நம்ம ரொம்ப ஆத்மார்த்தமா செஞ்சோம்னா நமக்குள்ள அறிவு வரும். இப்ப நீங்க எல்லாரும் படிக்கிறீங்க, எதுக்கோசம் படிக்கிறீங்க? அறிவு உங்களுக்கு அதிகமாகணும். ஆனா நீங்க படத்தை மனப்பாடம் தான் பண்றீங்க, உண்மைதானே? மக்காப்பா தான் பண்றீங்க. அந்த மக்காப்பா பண்றதுனால தான் ஒரு அடுத்த அறிவுக்குள்ள போறது சொல்ல தடுக்குது. நம்ம மீறி நம்ம யோசிச்சாலும் மேல டீச்சர்ஸ் நம்மளை வந்து தடை பண்ணுவாங்க. இதுல என்ன தான் படிக்கணும், தாண்டி போக கூடாது. ஆனா அந்த தாண்டி போகிற அளவுக்கு சூழல் நம்மகிட்ட ஏற்படுத்தணும் குறைவு. அது எப்போ ஏற்படும்னா இந்த மாதிரி செயல் நம்ம கொஞ்சம் ஆண்டு செய்யும்போது ஏற்படும். படிக்கவே 5 நான் படிச்சிருக்கேன். இந்த 10 வருஷத்துல இந்த செயலை 10 விதமான செயலை விரிவாக்கம் அடைஞ்சு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 25 லட்சம் ரூபாய்க்கு மேல நாங்க நடந்துட்டு வருவோம். ஒரு வருஷத்துக்கு நான் மட்டும் வாழ்ந்த ஒரு விஷயத்த இன்னைக்கு நாங்க எல்லாரும் சேர்ந்து இந்த செயலை ஆரம்பிச்ச உடனே ஒரு வருஷத்துக்கு இல்லாதவங்களுக்கு, ஜீவராசிகளுக்கு எல்லாருக்கும் சேர்த்து 25 லட்சம் ரூபாய்க்கு மேல வெளியே வந்து நன்கொடை வாங்கி எல்லாருக்கும் நாங்க செலவு பண்ணுவோம். எப்படி இருக்குது பாருங்க. இது வெறும் அது மட்டும் இல்லாம ஒரு பெரிய அறிவு வந்துருக்கு. இப்ப இந்த அறிவு தானா எவ்வளவு படிச்சவங்களும் நம்ம கிட்ட வந்து நிறைய விஷயத்த கேள்வி கேட்பாங்க. அந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுவேன். எப்படின்னா ஒரு கவுன்சிலிங் கொடுப்பேன். இறைவனா என்ன அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். எங்கிருந்து எங்க போய்கிற மாதிரி இருந்தது வெல்டிங் வேலை. நம்ம செஞ்ச படிப்பு அறிவும் இல்லாத இடத்துல இருந்தேன். இன்னைக்கு நாங்க இந்த செயல்னால இந்த உலகத்தின் உச்சி எதுவும் சொல்லுவோமோ அந்த இடத்துக்கு பிடிக்கிறோம். எவ்வளவு பெரிய படிச்சவங்களும் என்னோட கிட்ட வந்து இதுல எப்படின்னு கேட்பாங்க. ஆராய்ச்சி கூட்டத்துல போடுவாரு. ஏன்னா இந்த செயல் வந்து அவ்வளவு பெரிய செயல். இப்ப நம்ம எல்லாரும் அதுக்கு தகுதியானவங்க.
இந்த வாய்ப்பை வந்து நம்மளால சரியா பயன்படுத்தி இப்போ இந்த தொட்டி நம்ம எடுத்துட்டு போய் நீர் வச்சாலும் இந்த நீர் வைக்கும் போது நம்ம அந்த உயிர் வந்து தண்ணி குடிக்குது. அப்ப அது எவ்வளவு தண்ணி தேங்குது எல்லாத்தையும் நம்ம இங்க எல்லாமே படிப்பு தான், எல்லாமே இங்க சப்ஜெக்ட். இங்க அப்படி யாரும் பார்க்கறதே கிடையாது. படிக்கிறதுக்கு போனா மட்டும்தான் படிப்பு, வீட்டுல இருந்து அது வேற, ஃப்ரெண்ட்ஸுங்களோட இருந்தா அது வேற, நம்ம எங்கன்னா தேட்டருக்கோ சினிமாக்கோ அது வேற. ஆனா எல்லாமே சப்ஜெக்ட், எல்லாமே ஒரு படிக்கக்கூடிய விஷயம் தான். உண்மையா இல்லையா? நம்ம எந்த இடத்துல போனா நம்ம எவ்வளவு விழிப்பா இருக்கிறோம், எப்படி நம்ம ஒரு விஷயம் நோட் பண்றோம், எப்படி நம்ம ஒண்ணுக்குமே ரொம்ப ஆழ்ந்து கவனம் வைக்கிறோமோ அதை பொறுத்து தான் அதுல இருந்து நமக்கு வர அவுட். இதை நம்ம வந்து ரொம்ப தெளிவா பார்க்கணும். இதுல இந்த மாதிரி செயல் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த செயலுக்கு நம்மளோட முக்கியத்துவம் எப்படி இருக்கணும் பாருங்க. நம்மளால கூட்டம் இங்க வர வச்சுக்கிறோம். இதுல ஒரு தொட்டி வாங்கி நீங்க தண்ணி ஊத்தினா கூட அந்த தண்ணி நீங்க தினந்தோறும் ஊத்துறீங்கன்னா ஒரு பெரிய மாற்றம் வரும். 100% வரும், இதுல சந்தேகமே பட தேவை. ஆனா நம்ம எந்த அளவுல நம்ம அன்பா வைக்கிறோம். ஒரு உயிர் வந்து தண்ணி குடிக்கும் போது அதோட தண்ணி தகை எவ்வளவு இருக்கு, ஏன் இந்த வேலை இந்த நிகழ்வு நடக்குது ஒரு கேள்வியோட நம்ம வைப்போமா? புரியுதா? இப்ப நம்ம குழந்தைக்கு நம்ம தண்ணி வச்சா எப்படி வைப்போம்? அது ரொம்ப சுத்தமா கழுவி வைப்போம். இப்ப அடிக்கிற வேலையில 3 வேலை தண்ணி வச்சே ஆகும். ஏன்னா ஒரு உயிர் இப்ப ரோட்ல நாய்ங்க பாருங்க, காக்காலம் பாருங்க, தண்ணி இல்லாம அவ்வளோ அவஸ்தப்படுது. இப்ப கிட்டத்தட்ட நம்ம இந்த பொருள் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25-30 பொருள் இப்ப எடுத்து வந்துக்கிறாங்க. எல்லாருக்கும் நான் ஃப்ரீயா கொடுக்க போறேன். ஆனா ஃப்ரீயா இல்ல, என் அன்பை எல்லாருக்கும் அந்த அன்பை தர வைக்க போறேன். இந்த அன்பை நீங்க எந்த அளவுக்கு அந்த உயிர் நீங்க காட்டுறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்குள்ள அறிவும் ஒரு பெரிய அனுபவத்துக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பா இருக்கு. இந்த வாய்ப்பை வந்து உங்களுக்கு வந்து ஆர்மையா ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்தணும். இப்ப நம்ம யூடியூப் சேனல்லாம் இருக்குது, நான் விஷயம் எடுத்தேன், அதை போய் பாருங்க. அதை போய் நாங்க என்னென்ன செயல் பண்றது தெரியும். நம்ம இந்த வாழ்ற வாழ்க்கையை எந்தெந்த கோணத்துல நம்ம மாத்தி வாழணுன்றத நான் பேசியிருப்பேன். இதெல்லாம் எதுக்கோசம்னா நம்ம இப்ப இருக்கிறோம், இந்த வயசு வந்து தெரியாது. இப்ப இன்னும் நீங்க இப்படி இருந்தவதான் இப்ப அவங்க அப்படி இருக்கிறாங்க. புரியுதா? இப்ப உங்களுக்கு 16 வயசுன்னா இப்ப அவங்களுக்கு 66 வயசு. இப்ப அவங்களுக்கு சின்னது இருக்கும்போது இப்படியே இருப்போம்னு நினைச்சிருந்தாங்க. ஆனா இல்ல, இன்னைக்கு வயசாயிடுச்சு. இந்த நிகழ்வு இங்க ஏன் நடக்குதுன்ற ஒரு கேள்வி நம்மளுக்குள்ள இல்லை. உண்மைதானே? ஆனா நம்ம எல்லாரும் காசு இப்படியே இருக்கணும்னு ஆனா முடியாது. ஆனா மாற்றம் வந்துட்டே இருக்கும். அந்த மாற்றத்தை நம்ம ஓடியாதான் அவனை வழி கிடையாது. அப்ப மாற்றம் ரொம்ப அவசியம். அந்த மாற்றம்ன்றது என்ன? நம்ம அன்பா இருக்கிற ஒரு செயல் மட்டும் தான் பெரிய மாற்றம். அந்த மாற்றத்துக்கு நம்ம போனோம் அப்படின்னா நம்மளை சுத்தி நடக்கிற நிகழ்வு எல்லாமே ரொம்ப தெளிவா நம்மளால நோட்டீஸ் பண்ண முடியும். நம்ம நிறைய விஷயத்த ரொம்ப இயல்பா புரிஞ்சிக்க முடியும். நம்ம எப்பவுமே விழிப்பா இருக்க முடியும். இங்க எல்லா பொருளுக்குள்ள உயிர் இருக்குது. இப்ப நம்ம எல்லாத்தையும் உயிர் இருக்குன்னு சொல்ல நம்ப முடியுமா? நம்ப முடியாதுல்ல. உயிர்னா நம்மள சொல்லலாம், ஜீவராசி சொல்லலாம். அதை மீறி போனா மரம் செடி கொடியை சொல்லலாம். உண்மைதானே? அதை தாண்டி நம்ம என்ன சொல்ல முடியுமா? முடியாது. இப்ப இந்த பொருளுக்கு உயிர் இருக்குதுன்னா ஒத்துக்க முடியுமா? உயிர் இருக்குதுன்னா அதுக்கு என்ன வேணும்? சும்மா இருக்க வச்சு நம்மளை பொறுத்து பேசணும், என்ன அது பார்க்கணும், நடக்கணும், தானே நம்மளோட கான்செப்ட். ஆனா இதெல்லாம் செய்யற நம்ம கிட்ட என்ன இருக்குதுன்னா இதுக்குள்ள என்ன அதான் நம்ம கிட்ட இருக்கு. இதுக்கு உருவம் இருக்குதா? உருவம் இருக்குதா? இல்லைன்னு சொல்லக்கூடாது. உருவம்ன்றது இதுதான். நீங்க உருவத்தை நினைச்சு பண்ணக்கூடாது. உண்மைதானே? நமக்கு இருக்கிறது உருவம், இதுக்கு இருக்கிறது உருவம். இதுதான் இதுக்கு தலை. உண்மையா இல்லையா? இது ஒரு உடல். இப்ப இதுக்கு உருவம் இருக்குதான்னா உருவம் இருக்குது. ஆமா தானே? இப்ப இது உருவம் இருக்குது. இப்ப இது ஒரு நாள் இப்ப இது வந்து உயிரோட இருக்கிறதால உயிரோட இருக்குது. உயிரோட இருந்தா இறந்து போச்சு. இது இந்த பாட்டில் உயிரோட இருந்தா இறந்து போச்சு. உயிரோட இருக்குது. எப்படி சொல்லிட்டு உயிரோட இருக்குன்னு சும்மா சிம்பிள் விஷயம் தான். இப்ப நல்லா இருக்குது, பாக்கிறதுக்கு அழகா இருக்குது, தண்ணி ஊற்றி வைக்கல, யாரு கீழே போட யாராவது தூண்டு போவாங்க. நல்லா இருக்குது பாட்டில், தண்ணி ஊற்றி வச்சா நம்ம குடிக்கலாம். அப்ப இதுல உயிர் இருக்குது. இதே பாட்டில் நசுங்கிச்சுனாலும் ஒரு ஓட்டையாச்சோ ரொம்ப அழுக்காயிடுச்சுனாலும் வெறுப்புமா? ஏன்னா ஒரே விஷயம் தான், அது இறந்து போச்சுன்றது தான் கான்செப்ட். ஒரு ஓல்ஸ் ஆயிட்டுனா நம்ம எடுக்க மாட்டோம், கொஞ்சம் அழுக்கானாலும் நம்ம எடுக்க மாட்டோம், நசுங்கி பண்ண எடுக்க மாட்டோம். இப்ப ஏன் நம்ம எடுக்கிறோம்னா அப்போ அது என்ன இருக்குது? நம்மளுக்குள்ள இருக்கிற மாதிரி உயிர்ன்ற ஒண்ணு இருக்குது. அந்த உயிர்ன்றது வெளிப்பட்டு காட்டுதான் அழகும் அதோட வடிவமும். உண்மைதானே? இப்ப அது இருக்கிற இப்ப அது பயன்படுது, அதுக்கும் அது பயன்படுது, நமக்கும் அது பயன்படுது. நம்மளும் அப்படிதான், நம்மளும் சந்தோஷமா இருப்போம், நம்ம அம்மா அப்பாவுக்கு நம்ம உதவியா இருக்கும், திருப்பா இருக்க மாட்டோமா? புரியுதுங்களா? இப்போ இந்த மாதிரி நிகழ்வு இதுக்குள்ள இருக்குது. இப்ப நம்ம எல்லாமே பேசுறோம், சத்தம் வருதா? இப்ப இதுக்குள்ள சத்தம் வருது, வருதா? இதே சத்தம் இந்த பாட்டில தவிர்த்து எதுக்குள்ளே வராது. உண்மையா இல்லையா? எதோ தப்பா சத்தம் ஆயிடும். இது பலகோட சத்தம், இது இதோட சத்தம். இப்ப நம்ம எல்லாரும் இவ்வளவு பேர் இருக்கிறோமா, நம்ம எல்லாரும் பேச ஒரே மாதிரி சத்தம் மாறி மாறி கேக்குதா? மாறி மாறி கேக்குதா? நம்மளும் அதே மாதிரிதான். அது
மனிதனை நேசிப்போம். தினந்தோறும் நிலத்தொழில் தண்ணீர் இருப்போம். எல்லா உயிர்களும் தனியாக நேசிப்போம். எல்லா உயிர்களும் தன்னுடைய பொருள் நேசிப்போம். தினந்தோறும் மரங்களை காப்போம். ஓகே, சந்தோஷம். சிட்டுக்குருவி குரலோ மழலை சத்தமாகுமே. சிட்டுக்குருவி பார்த்தா சுறுசுறுப்பு தோணுமே. சிட்டுக்குருவி பார்த்தா மகிழ்ச்சிதான் கிட்டுமே. மாடி வீட்டு கூரையில் கூரை வீடு கட்டுமே. பிள்ளை போல அங்கும் இங்கும் ஓடியாடி திரியுமே. சிட்டுக்குருவி குரலோ மழலை சத்தம் ஆகுமே. சிட்டுக்குருவி பார்த்தா சுறுசுறுப்பு தோணுமே. எல்லை கோடுகள் கிடையாது, யாரும் தடுக்க முடியாது. வானம் என்பது தளமாகும், பூமி சின்ன பந்தாகும். தேவதை போன்ற பறவைகள், வானத்தில் மிதக்கும் கப்பல்கள். பார்த்தாலே மகிழ்ச்சி கொடுத்து விடும், உதவினால் உன்னை வாழ்த்தி விடும். இயற்கையை வளர்க்கும் பறவைகள், மனிதரை காக்கும் தாய்மார்கள். வங்கி கணக்கு எதுவும் இல்லை, மாடி வீடு கட்டவில்லை. நாளை நினைத்து பயமும் இல்லை, உயர்வு தாழ்வு பார்ப்பதில்லை. இயற்கையின் மடியில் வாழ்ந்திருக்கும், எப்பவும் இன்பம் கொண்டிருக்கும். சிட்டுக்குருவி குரலோ மழலை சத்தம் ஆகுமே. சிட்டுக்குருவி பார்த்தா சுறுசுறுப்பு தோணுமே. விதை தூவும் விவசாயி பறவைகள், மனிதரை காக்கும் பறவைகள் குலசாமிகள். இயற்கையை சார்ந்து இருக்கும் பறவைகள், சிறகடித்து பறந்து செல்லும் பட்டங்கள். அழகான சின்ன பிள்ளை சிட்டுக்குருவிகள், இசையாலே நம்மை கவரும் சிறிய அருவிகள். துருதுருவென ஓடியாடும் செல்லக்குருவிகள், சுறுசுறுப்பை சொல்லித்தரும் குருமார்கள். பறவைகள் காத்த இயற்கை மனிதனால் மாற்றம் அடைந்து, பறவைக்கு இடையூறாய் அமைந்து, பறவைக்கு உதவி கேட்கிறது. இயற்கையின் பேச்சை கேட்டு பறவைக்கு நாமும் உதவிடுவோம். என்னை நானே காத்திடுவேன். விதை தூவும் விவசாயி பறவைகள், மனிதரை காக்கும் பறவைகள் குலசாமிகள். இயற்கையை சார்ந்திருக்கும் பறவைகள், சிறகடித்து பறந்து செல்லும் பட்டங்கள். வண்ண வண்ண பூக்களாக இருக்கும் பட்சிகளே, சின்ன சின்ன சிறகு கொண்டு பறக்கும் குருவிகளே.
நல்ல நல்ல பாடல் பாடும் கானக்குயில்களே, எல்லை தாண்டி பறந்து போகும் வானவாசிகளே. வெவ்வேறு உருவம் கொண்டாலும் உயிராக ஒன்னாயிருப்போம், வெவ்வேறு வண்ணம் கொண்டாலும் உறவாக ஒன்னா கலப்போம்.